இதை செய்ததால் எனக்கு 82,000 வியூஸ் வந்தது. இப்போது இந்த 82,000 அப்படின்றத நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் 3 லட்சம் 4 லட்சம் 1 லட்சம் இந்த மாதிரிலாம் போடலாம். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. 3 லட்சம் வியூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க. யூடியூப்பில் ஜெயிக்க முடியாது நீங்கள் நம்புகிறீங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் போடுறேன். இது என்னுடைய கிளைண்ட் சேனல். இந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ப்ரூஃப்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன எக்ஸாக்ட் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய பேருக்கு சேனல் மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறையா பேருக்கு சேனல் மேனேஜ் பண்ணுறோம். அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களுடைய வெப்சைட்டு பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் டிப்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்களுடைய சேனலில் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை பாருங்கள். அப்படி இல்லையா அவங்களுடைய கிளைண்ட்டுக்காவது ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு சேனலுமே டிஃப்ரெண்ட். இப்போ நான் முதல் டிப்பாக என்ன சொல்ல போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அதையே நான் சொல்கிறேன். உங்களுடைய வீடியோவில் 3 விஷயம் நீங்கள் பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு ப்ரூஃப், ரெண்டாவது ப்ராமிஸ், மூணாவது பாத். இப்போது என்னுடைய இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி முன்னாடி போய் பாருங்கள். ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இதை செய்ததால் என்னுடைய சேனலுக்கு 82,000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸ்க்ரீன்ஷாட் காட்டியிருப்பேன். அது என்னென்னா ப்ரூஃப். இப்போ நான் ப்ரூஃப் காட்டுறேன். இப்போ நிறைய பேர் யூடியூப் டிப்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. நிறைய பேர் வாயிலே வடை சுடுவாங்க. ஆனால் நீங்கள் ப்ரூஃப் காட்டுங்க உங்களுடைய வியூவர்ஸ்க்கு. நான் ப்ரூஃப் காமிச்சேன்னா அடுத்து என்னென்னா ப்ராமிஸ். உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணேன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்றேன். அது ப்ராமிஸ். அடுத்து என்னென்னா பாத். அது என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணேன் அதை இந்த வீடியோவில் பாருங்கன்னு சொல்லி பார்த்து கொடுக்குறேங்க. ஸோ இந்த 3 விஷயம் உங்களுடைய ஸ்டார்டிங் வீடியோவில் இருக்கணுங்க. அப்போ தான் வீடியோவை பார்ப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சரி வராது. இதெல்லாம் நான் பிஸ்னஸ் சேனலுக்கு சொல்கிறேன். நீங்கள் vlog சேனலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நாங்கள் முகம் காட்டாத சேனலுக்கு கோச்சிங் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் முகம் காட்டாமல் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி மக்களை ஏமாற்றிட்டீங்கன்னா. இப்போ நான் அடுத்த டிப்புக்குள்ளே வரேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்காரிதம் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறான். அந்த 10,000 சப்ஸ்கிரைபரில் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு 8,000 பேருக்கு காட்டும், ஒரு 4,000 பேருக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. அல்காரிதம் மேட்ச் பண்ணுதுங்க. அல்காரிதம் என்ன பண்ணுன்னா, முதல்ல ஒரு 100 பேர் உங்கள் வீடியோஸை ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு முதல்ல அந்த வீடியோவை காட்டுங்க. அந்த 100 பேரில் 80 பேர் பார்த்துட்டாங்க, மீதி இருக்கிற 20 பேர் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு அல்காரிதம் சேஞ்சஸ் நடக்கும். அதாவது இந்த 80 பேர் பார்க்குறாங்க. இந்த 80 பேரோட யூசர் பிஹேவியர் என்ன? இவங்க சர்ச் மூலிமா பார்க்குறவங்களா, இல்லை ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ் மூலிமா பார்க்குறவங்களா, இவங்க இல்லை சஜஸ்டட் வீடியோஸ் மூலிமா பார்க்குறவங்களா? இப்போ இவங்க எல்லாருமே சர்ச் பேஸ்டு வியூவர்ஸ் அப்படின்னா, சர்ச் பேஸ்ட் வியூவர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ பிடிக்கும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பேஸ்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இதை காட்டும். அதாவது உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. இப்போ உங்கள் சேனலில் ப்ரௌஸ் பேஸ்ட் வியூவர்ஸாக இருக்காங்க, இல்லை சஜஸ்டட் வீடியோஸ் பேஸ்ட் வியூவர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு காட்டாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய கிளைண்ட்ஸ்லாம் முதலே வியூஸ் போகலையா அப்படின்னு கேட்பாங்க. 2 நாள் ப்ரீத்திங் பீரியட் விடுங்க. யூடியூப் கண்டுபிடிக்கட்டும் யாருக்கு இந்த வீடியோ போய் ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு நாளே வியூஸ் போகல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வீடியோ மேக் பண்ணும் போதே இதை சர்ச் பண்ணி வருவாங்களா, இல்லை ஒரு பொதுவான டாப்பிக்கா, அது இல்லை இது எவர்கிரீன் டாப்பிக்கா, இல்லை இந்த டைமிங் இந்த ட்ரெண்டு முடிஞ்சோடனே இந்த வீடியோ டை ஆக போதா அப்படின்றத நீங்கள் பார்த்து போடணுங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஷன் டைம். இந்த செஷன் டைம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேனலுக்குள்ளே உங்களுடைய வியூவர் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்கணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய டாபிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. நான் புதுசாக நான் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. புதுசாக வீடியோ க்ரியேட் பண்ணி அதை பார்க்குற ப்ளஷரை விட எனக்கு பிடிச்சதை 10 தடவை பார்க்குறது, பிடிச்ச மாதிரியே நிறைய விஷயங்கள் பார்க்குறதோடைய ப்ளஷர்ன்றது வேறங்க. எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ உங்களுடைய சேனலில் வந்து ஒரு 3 பாப்புலர் வீடியோ இருக்குங்க. அந்த 3 வீடியோவுக்கு நல்லா வியூஸ் போயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 3 பாப்புலர் வீடியோவுடைய பார்ட் 2வோ இல்லை அந்த பாப்புலர் வீடியோ எதனால் வியூஸ் போச்சு அப்படின்னு அதே மாதிரி டாப்பிக்கில் வீடியோ க்ரியேட் பண்ணாமல் நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து எல்லா பிஸ்னஸோடைய தோல்விக்கும் காரணம். அவங்க ஆரம்பத்தில் ஒரு விஷயத்துக்கு ஜெயிச்சிருப்பாங்க, அதை மறந்துட்டு புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த ஃபீல்டில் வந்து அவங்க தோற்று போயிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி உங்களுக்கு 3 டாபிக், இப்போ உதாரணமாக கடனை அடைப்பது எப்படி, லோனை அடைப்பது எப்படி, எவ்வளோ ரூபா கடன் இருந்தாலும் அடைப்பது எப்படி, இப்போ கடன் சம்மந்தமான டாபிக் தான் உங்களுடைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய யூஎஸ்பி. நீங்கள் இன்னும் கடன் சம்மந்தமான வீடியோஸ் தான் க்ரியேட் பண்ணணுமே ஒழிய வீடு வாங்குறது எப்படி, கார் வாங்குறது எப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வீடு வாங்குறது கார் வாங்குறதெல்லாம் புதுசாக போட்டால் மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் இந்த கடனை அடைப்பது எப்படின்றதுக்குள்ளேயே வீடு வாங்குறது எப்படி அப்படின்றத பற்றி பேசிடணுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக இந்த மாதிரி எஜுகேஷ்னல் டிப்ஸ் போடக்கூடிய யூடியூபராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியுங்க. இல்லை நான் vlog தான் போடுறேன், நான் வந்து ஏஐ வச்சு லோ எஃபோர்ட்டாக ஏஐ கிட்ட சொன்னோம்னா வீடியோ மேக் பண்ணி கொடுத்துரும், அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதுங்க. அது மாதிரி பண்ணுறது உங்களுக்கு வருமானத்தை தராதுங்க. நீங்கள் என்ன மாதிரி சேனல்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்த ஃபைனல் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸுங்க. இந்த தம்ப்நெயிலில் வந்து நிறைய பேர் மிஸ்லீடிங்காக வைக்கிறாங்க. சில பேர் இந்த ஷாக்கிங்கான ஃபேஸை வைக்கிறது, ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது. ஆனால் உள்ளே வந்து இப்போ நீங்கள் வெளியில் ஷாக்கிங்கான ஃபேஸ்லாம் வைக்கிறீங்கள, உள்ளே வந்து அந்த ப்ராமிஸை நீங்கள் கீப் அப் பண்ணணுங்க. நீங்கள் அண்டர் டெலிவர் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் வந்து ஷாக்கிங்கான ஃபேஸ் வைக்கிறீங்க, உங்களுடைய சிடிஆர்ன்றது அதிகமாகுங்க, உங்களுடைய கிளிக் த்ரூ ரேட்டுன்றது அதிகமாகும். உள்ளே எல்லோரும் பார்த்துட்டு ஒரு பாதி வரைக்கும் பார்த்துட்டு இவங்க சொன்ன அல்லது இவங்க வச்சுருந்த அந்த ஃபேஸ் ஷாக்கிங்கான ஃபேஸுக்கும் உள்ளேயும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்னா, இவங்க வந்து அண்டர் டெலிவர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் உங்களுடைய சேனலை அடுத்து போடுற வீடியோவுக்கு ப்ரமோட் பண்ணாதுங்க. உங்களை வந்து பனிஷ் பண்ணும். நீங்கள் என்ன உள்ளே இருக்கோ அதை நீங்கள் வெளியில் வைங்க, சரிங்களா? அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். வெளியில் வந்து ஓவர் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு உள்ளே அண்டர் டெலிவரி பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோவை யூடியூப் ப்ரமோட் பண்ணாது. அதனால தான் நீங்கள் நல்ல வீடியோ மேக் பண்ணால் கூட உங்களுடைய வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே. ஓகேங்க, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ணி தரணும் அல்லது உங்களுடைய யூடியூப் சேனலை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டுக்கு போங்க. எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.